இந்த ஜெனரேஷன்ல பொய் பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே வழக்கமான ஒண்ணா வந்து மாறி இருக்கு. நீங்க வந்து எந்தெந்த விஷயங்களுக்காக வந்து பொய் பேசியிருக்கீங்க? எல்லா விஷயத்துக்குமே நம்ம பொய் சொல்லி தான் ப்ரோ ஆகணும். ஏன்னா அது வந்து நம்ம முடிவு பண்றது இல்ல, சுச்சுவேஷன் பிரகாரம் தான் நம்ம பொய்யே சொல்றோம். பண்ற இடத்துலயும் சரி, ரிலேட்டிவ்லயும் சரி, கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுமே சரி, நம்ம தேவைப்பட்டா அந்த பொய்யை பேசிதான் ஆகணும். இப்போ ஒர்க் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன் சார், அந்த சைட்ல ரீச் ஆயிட்டேன் சார், ஆனா அப்பதான் கிளம்பியிருப்பேன், அப்பதான் தூங்கி எந்திரிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன போய் பேசியிருக்கேன். பெரிய அளவுலலாம் அந்த மாதிரிலாம் போய் பேசினது இல்ல. ஆனா பொய் சொல்லி நிறைய பேர்த்த கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதுக்காக ரொம்ப சாரி. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ட என்ன பொய் பேசியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கியான்னு கேட்பாங்க. நான் யாருமே பண்ணதில்லப்பா, நீதான்ப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். சாரி கோச்சிக்காத. ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் என்ன பொய் பேசிருக்கீங்க? என்கிட்ட பொய் மட்டும் தான் பேசுவேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பொய் பேசியிருப்பீங்களாட்டுக்கு. சோ அதை ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணலாம்ல? நிறைய விஷயம் மறைச்சிருக்கேன், அவ்வளவுதான். கரெக்டா இந்த நேரத்துல நம்ம வந்து பொய் பேசுனது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்காவது நினைச்சிருக்கீங்க? நான் நினைச்சிருக்கேன் ப்ரோ. அது வந்து எல்லாரோட லைஃப்லயும் வந்து அது அவங்க அனுபவிக்கிறது தான்.